ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சமீபத்தில் வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு அப்படின்றவருடைய சொற்பொழிவு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினது. இந்த இடத்துல இந்த பிரச்சனையை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு மாற்றுத்திறனாளி எழுந்து கேள்வி கேட்குறாரு. எப்படி ஒரு சொற்பொழிவாளரோ நீங்கள் பேச்சாளரோ இல்லை ஒரு பயிற்சியாளரோ ஒரு 1000 பேர் முன்னாடி உங்கள் கருத்தை நீங்கள் எப்படி சொல்கிறதுக்கு உரிமை இருக்கோ, அதே போல் அந்த மக்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிர்கருத்து 10 பேர் சொல்லதான் செய்வாங்க. அப்போ அதுல ஒருத்தர் எதிர்கருத்து சொல்லும் பொழுது அவரை எப்படி நீங்க அணுகுனீங்க அப்படின்றது தாங்க அங்க விஷயமே. அவரை கொஞ்சம் பொறுமையா அவர் சொல்லக்கூடிய விஷயத்த, அவருடைய எதிர்த்தர வாதத்தை என்னன்னு கேட்டுட்டு அதுக்கு சரியான விளக்கம் கொடுத்துருந்தா, சரி சார், நான் சொன்னது ஒரு விதத்துல சொன்னேன், உங்க மனசை அது ஒரு விதத்துல காயப்படுத்திருச்சு, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு சொல்றதுனால எவ்வளோ பெரிய மனிதன் இருந்தாலும் தாழ்ந்து போறதுனால நம்ம தாழ்த்த போறதே இல்லை, தனிஞ்சு போறதுனால நம்ம வீணாக போறதே இல்லை. நீங்க ஒரு பெரிய ஆளு 10 பேருக்கு போதிக்கிற இடத்துல இருக்கீங்க, உங்களுடைய உயர்வு என்னைக்கும் உயர்வுல இருக்கணும், தாழ்ந்து போகக்கூடாதுன்னு உங்களை நிரூபிக்கணும்னா 10 பேர் முன்னாடி உங்களுடைய பொறுமையால எப்படி நிரூபிச்சிங்க, கோபப்படாம அந்த சூழ்நிலையை எப்படி சமாளிச்சிங்கன்றதுல தான் நீங்க ஒரு பெரிய மனுஷ தன்மையையே நிரூபிக்கிறீங்கன்னு நான் சொல்ல வரேன். ஸோ அந்த மனுஷனை எழுத நின்று கேட்ட அந்த சக மனிதருக்கு சரியான ஒரு மரியாதை கொடுத்து அவர் ஹேண்டில் பண்ணியிருந்தாருன்னா, அந்த 4 செவத்துக்குள்ள அந்த ஸ்கூலுக்குள்ளேயே அந்த ப்ராப்ளம் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் அது சோஷியல் மீடியாவில் பெரிய விஷயமா ஆகிறதுக்கும், இன்னைக்கு அவரோட நேம் இந்த அளவுக்கு இதாகிறதுக்கும் கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லாமையே போயிருக்கும்னு சொல்கிறேன். ஸோ எந்த ஒரு பெரிய மனிதராக இருக்கட்டும், அவர் பெரிய மனிதர் அப்படின்றதுக்கான நிலைமையை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமாக அமைவது அவங்க எப்படி பீப்புள்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி பொறுமையாக அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி கோபப்படாமல் அந்த சூழ்நிலையை சமாளித்து வெளியில் வராங்க அப்படின்ற தகுதியும் முக்கியமாக ஒவ்வொரு மனுஷனுக்குமே வேணும்னு இந்த இடத்துல சொல்கிறேன். நன்றி.